ஆஹா, என்ன டேஸ்டான லெமன் சேவ். லெமன் சேவ்னா இனிமேல் இந்த ஹோட்டலுக்கு தான் வரணும். A few minutes later. என்னது இது? எப்படி தண்ணி வர வைக்கிறது? அறிவு கெட்டா அந்த ஏய், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? படிச்சிருக்கியா இல்லையா? என்னாச்சு? அங்க என்ன எழுதிருக்குன்னு படி. உங்கள் கையை காட்டுங்கள், தானாக தண்ணீர் வரும். ஓ, இப்ப பாரு. ஹாய், how are you? வாட்டர் கம் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லையா, கை காமிச்சா தண்ணி வரும், நீங்க வரவே மாட்டீங்க. ஒரு அளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். பொண்டாட்டியோட கிராமர் லாங்குவேஜ் புரிஞ்சிக்கவே முடியலடி. எனக்கு ஒன்று வேணும்னு கேட்டினா நான் வேணான்னு தான் சொல்லுவேன். உனக்கு வேணுமான்னு கேட்கறதே சிக்னல்ல எங்களுக்கு வேணுமான்னு கேட்கறது தான். அது நீ டைரக்டாவே கேட்க வேண்டியதானடி. அப்படின்னா அப்புறம் எதுக்கு நீ புருஷன் இருக்க? இதுக்கெல்லாமாடி புருஷன் இருக்க முடியும்? ஆமா, நாங்க சொல்றதெல்லாம் இன்டைரக்டா எங்களுக்கு. அதை வந்து நீ புரிஞ்சுக்கணும், தானா புரிஞ்சுக்கணும். இங்கிலீஷ் கிராமர் கூட ஈஸியா புரிஞ்சிக்கலாம் போல, இந்த மாதிரி பொண்டாட்டிங்களோட கிராமரை புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்குடி. வேற எதுக்கு இருக்கீங்க, கத்துக்க. ஜெகன், என்னம்மா? எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? இந்த வீடை மட்டும் கொஞ்சம் பெருக்கி தெரியா, என்னால சுத்தமா முடியலடா. நான் இந்த வீட்டோட ஆம்பளடி. ஆம்பளைங்க செய்யற மாதிரி ஏதாவது வேலை இருந்தா சொல்லு, செய்யறேன். அப்ப எனக்கு ஒரு தங்க வளையல் வாங்கி தெரியா? டேய், இது நம்ம வீடு, நம்ம தான் பாத்துக்கணும், நம்ம தான் பெருக்கணும், நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும். நகை விக்கிற விலைக்கு இவளுக்கு ஒரு பொருள் தங்க வளையல் வாங்கி. போன் ரிங் ஆகுதுடா. யார் ரம்யா? ரம்யாவா? அது என்னோட தங்கச்சி. என்ன பேசவே விட மாட்டாளாக்கும். அது என் தங்கச்சி. போயிட்டேன். பப்போ, சிலிண்டர் விலை ஏறிடுச்சு. வீட்டுல சிலிண்டர் காலியா போகுது. சீக்கிரமா சிலிண்டர் புக் பண்ணுங்க. சிலிண்டர் வேணா விறகு அடுப்புல சொன்னா எனக்கு விறகடுப்பு பத்த வைக்க தெரியாது. வாயை வச்சு இருக்கிற குடும்பத்தை பூரா பத்த வைக்கிற. மாமா, அங்க போட்டாமா? அங்க எல்லாம் போக கூடாது, அது டேஞ்சரஸ். அங்கயாவது போய் வழுக்கி விழுந்தானே என்ன பண்றது? தெரியாது உனக்கு. அப்பா அம்மா கிட்ட சொல்றீங்க அங்க போகணும்னு. சரி, அம்மோ, அவன் அங்க போய் விளையாட முடியும். என்ன இப்போ உனக்கு பிரச்சனை? ஆகலக்காய் பேவன்காய் சாட்சினா அங்க போய் ஏதாவது விழுந்தானா நீ வந்து பாத்துப்பே. எல்லாரும் நான் தான் பாத்துக்கணும். அப்பாவோ என்ன, இவனு ஒரு பிள்ளை மாதிரி தான் நடந்துக்கிறா. எல்லாமே நான் தான் பாத்துக்கணும். என்ன இப்பதான் இவன் வீடியோ காமிப்பா. என்னத்த காட்டுறாங்க? மோத்துக்கு நேரம் நின்று மோதுதவனோட முதுகுல குத்துதவன் தான் அதிகமாயிட்டாங்கல்ல. எஸ்கேப் ஆகிட்டல்ல, எல்லாத்தையும் சிக்காಕೊಂಡೆ ಹಾಕೊಳ್ತೀಯ நீ. சரி சரி சரி. என்னடா சொல்றீங்க? இதோ வர வை. என்ன இவ்வளவு அவசரமா ஓடுற? ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, சரி பாத்து போயிட்டு வா. சரி நான் கிளம்புறேன். ஆமா, நீ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்கிற? ஓ, அதுவா, என் ஃப்ரெண்டு ஸ்டெஃபி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் எங்கேயா வெளில போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி பாத்து போ. ஓகேமா. A few minutes later. ஏய், நீ இன்னும் கிளம்பல? ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் சொன்னீரா? இல்லம்மா, உன் ஃப்ரெண்டு ஸ்டெஃபி வரேன், நல்லா அதான் வெயிட் பண்றேன். இதுக்கப்புறம் நீ அவ கூடயாவது பேசிக்கிட்டு இருக்க, அவ கூட சுத்திக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரிய வந்து வச்சுக்கோ. நான் என்ன பண்ணுவேன் தெரியாது. நான் பாட்டு கிளம்பி எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டே இருந்தேன் நானு. காயத்ரி, இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு காயத்ரி. சத்தியமா சொல்றேன், இதுக்கப்புறம் உனக்கு தெரியாம பாத்துக்கிறேன் காயத்ரி. வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் வேணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு தான் அவசியம். ஒன்று பணம், ரெண்டாவது பொண்டாட்டி. எங்க நானா? என்ன சிரிப்பு? இல்லைங்க, ரெண்டாவது பொண்டாட்டின்னு சொல்லிட்டீல, அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க. நான் ரெண்டாவது பொண்டாட்டி தான் சொன்னேன், நீ முத பொண்டாட்டி. பொறுக்கினாயே. வந்துட்டியா? எக்ஸாம் எப்படி பண்ண? சூப்பர்டா. வாட்டர் பாட்டில் எங்க? இதோட நீ தொலைக்கிறது 10 வாட்டர் பாட்டில். எத்தனை வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கறது? உன்னைய
டேய் எங்கடா உங்க அம்மா வர சொல்லு. பெப்சி பெப்சி. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு என்ன ஒரு பணக்கார மாப்பிள்ளை கேட்டு வந்தான். அவனை கல்யாணம் பண்ணினே வீடு வாசல் சொத்துன்னு சந்தோஷமா இருந்திருப்பேன். ஏண்டி அவன் 50 பவுன் கேட்டான்னு சொல்லிதான் என்னைய கல்யாணம் பண்ண, அவன் கூட சந்தோஷமா இருந்திருக்கான். அந்த காலத்துல ஒரு அம்மா 5 பிள்ளைய வளர்த்துச்சு. இன்னைக்கு ஒரு பிள்ளைய வளர்க்கறதுக்கு அம்மா, அம்மாவோட அம்மா, அப்பாவோட அம்மா, பெரியம்மா, சின்னம்மா, அப்பத்து கூட்டாமா, இப்பத்து கூட்டாமான்ட்டு எத்தனை அம்மாக்கள் தேவைப்படுது. போற அதுக்கு நான் 2 வேறையும் பெத்து வச்சிருக்கேன். நிலைமைய பாத்தீங்களா? அதான் சொல்றேன், சீக்கிரமா பெத்துக்கோங்க, ஜாலியா இருக்கும் லைஃப். கனி, நான் அடுத்து கேட்க போற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன், ஒரு வாரத்துக்கு நான் சமைக்கிறேன், நீ சமைக்க வேணாம். அப்படியா? ஷூர். ஏய், இப்ப எதுக்கு காத்தியே கீழே போட்ட லூசு? கீழே விழுந்து எடுக்கதாங்க. இப்போ வந்து ஆம்லெட் போட்டுருங்க, நைட்டுக்கு சிக்கன் பாஸ்தா பண்ணிடுங்க, நான் தூங்க போறேன், சிக்கன் பாஸ்தா பண்ணிட்டு எடுத்துங்க. ஓகேவா? பாய். சாம்பார் ஆப் எனக்கு. மேடம், லவ் மேரேஜ்னா என்ன? நமக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு நம்மளே இஷ்டப்பட்டு ஃப்ரீயா சாமான் தேக்கிறதுக்கு போவோம். அப்போ அரேஞ்ச் மேரேஜ்னா என்ன மேடம்? அப்பா அம்மா ரொம்ப பார்த்து பார்த்து இஷ்டப்பட்டு ஃப்ரீயா நம்மள சாமான் தேக்கிறதுக்கு அந்த வீட்டுக்கு அனுப்புவாங்க. கதவை திறம்மா. எப்ப வரச்சனா எப்ப வர? 2 மணி நேரம் எங்க போனேன்? அதெல்லாம் கதவை திறக்க முடியாது. போ, வெளில கடந்துச்சாவு. அழகான பொண்டாட்டிக்கு அழகான கிஃப்ட் வாங்க போனேம்மா, அதான் லேட்டு. கிஃப்ட் எங்க? கிஃப்ட் எங்க? கிஃப்ட் எங்க? இங்க அழகான பொண்டாட்டி வாங்கிக்குள்ள. ஏய் கருவா, என்னம்மா? பக்கத்து தெருவில் தாலி செயின் நடத்திட்டு போனல்ல, அவனுக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டாங்களாண்டா. இது என்ன பிரமாதம்? ஒருத்தர் ஒரே ஒரு தடவை தாலி கட்டிட்டு வாழ்க்கை பூரா ஆயுள் தண்டனை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுல கொடுமை என்னன்னா, கூட சேர்ந்து நாங்களும் ஆயுள் தண்டனை அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏய், என்னடா பேசிட்டு இருக்க? நீங்க சொன்னதானே தப்பா சொன்னேன். மைண்ட் உங்களதே, வாய்ஸ் எந்து. இதான் தப்பா, மைண்ட் வாய்ஸ். மைண்ட் வாய்ஸா? ரொம்ப மானங்கட்ட வாய்ஸா இருக்கடா. இவன் அடிச்சு மண்டே உடைச்சிருவல. நீ அப்படியே தப்பிச்சு போயிடுறியா? நான் அப்படியே பின்னாடி வந்துடுறேன். நீ சொல்லிருப்படா, எனக்கு தெரியும்டா. பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டு. பிரீத்தி போன் கொடு. யாராச்சும் காசு கேட்டாங்கன்னா இல்லன்னு சொல்ல பழகு. அதை விட்டு எல்லாருக்கும் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய் இல்லடா, போய் சொல்ல மனசு வரலடா எனக்கு. போய் சொல்றேன். டேய் உண்மையாவே உன்கிட்ட காசு இல்லடா, நீயே என்கிட்ட வாங்கி தான் அனுப்பிட்டு இருக்க. இந்த ஒரு தடவை மட்டும் போன் கொடு, அனுப்புறேன் சொல்றேன்.